பிள்ளைங்க வயிற்றா பாப்பனா பழைக்க போவானா ஐயோ புரியுதாங்கிற வரிதாரு பொண்ணுக்கு சேர்த்தவே வைக்கிற வளவாசிகளால சம்பாதிக்க முடியுமா? குருவி சேர்ப்பது போல பணத்தை சேர்த்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் ஒதுக்கீடு பெற்று கட்டப்பட்ட தங்கள் வீட்டை ஆக்கிரமிப்பு என்று கூறி அகற்ற வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் தூய்மை பணியாளர் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க மன்றாடிய காட்சிகள்தான் இவை. ஐயோ புரியுதாங்கிற வரிதாரு பொண்ணுக்கு சேர்த்தவே வைக்கிற வளவாசிகளால சம்பாதிக்க முடியுமா? நான் பிள்ளைங்கள காவு பாப்பனா, நான் ஜாமால காவு பாப்பனா, இந்த பிள்ளைங்க வயிற்றா பாப்பனா பழைக்க போவானா? ஒண்ணுமே கொடுக்காம நீங்க கிளப்புறீங்களே. திருவாரூர் மாவட்டம் அரசவனங்காடு பகுதியில் திருவாரூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் நெடுஞ்சாலையோரத்தில் பாலமுருகன் சித்ரா தம்பதியர் குடியிருந்து வருகிறார்கள். கடந்த 60 வருட காலமாக பாலமுருகன் குடும்பத்தினர் இங்கு குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது. பாலமுருகன் ஊராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த 2018-19 ஆண்டில் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இவர்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டு தாங்கள் சேமித்து வைத்த பணத்தையும் சேர்த்து கான்கிரீட் வீடு கட்டியதாக கூறப்படுகிறது. பாலமுருகனுக்கு துர்கா, ஹேமா, பிரியதர்ஷினி என்கிற 3 மகள்கள் இருக்கிறார்கள். துர்கா கல்லூரி 1ஆம் ஆண்டும், ஹேமா செவிலியருக்கும், பிரியதர்ஷினி 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பாலமுருகன் குடியிருந்து வரும் வீடு இருக்கும் இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி வீட்டை இடிப்பதற்காக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சென்றனர். பொம்பளை பிள்ளைய வச்சு எப்படி சார் சரி டைம் கொடுத்தாலும் சார் இடம் கொடுத்தாலும் சார் ஒரு வாடகை கொடுத்தாலும் அங்கே கொண்டு தெருவில் கட்டி யாரும் கொடுக்கல சார். இதுக்குதான் அங்கே பண்ண முடியும். நீங்க வந்து கொடுக்க முடியாது அப்ப எங்க போவான்? வீட்டை இடிக்க பொக்லைனுடன் வந்த அதிகாரிகளிடம் அரசு அனுமதியோடு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அனுமதி பெற்று வீடு கட்டியதாக பாலமுருகன் குடும்பத்தினர் தெரிவித்தனர். கவர்மெண்ட்ல எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க ஐயா. எங்களுக்கு நல்லது செய்யறேன் தருளா விட்டுட்டாங்க சார். நாங்க 3 பொம்பளை பிள்ளைய வட்டி விட்டுட்டாங்க எங்களை. அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டினர். இதனால் 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கும்படி அவர்கள் கெஞ்சினர். அதற்கு அதிகாரிகள் சம்மதிக்காததால் நெடுஞ்சாலை துறையினரை தடுத்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த வீட்டில் உள்ள பொருட்களை வெளியே எடுத்து வைத்ததால் காலில் விழுந்து குடும்பத்து பெண்கள் கதறி அழுதனர். உங்க வீட்டுல சாவு உண்டா? நான் மருந்து பவுடர் பண்ணேன். இன்னைக்கு நான் நிக்கிறேன். சின்னாச்சி வா நீங்களே உங்களை அண்ணன் தம்பி சொந்த பந்த சாதி சனது உங்களே நம்பி இந்த ஊர்ல இருந்தேன்னு இன்னைக்கு எல்லாரும் என்ன கை விட்டுட்டீங்களே. நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் என்றால் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு ஒதுக்கப்பட்டது எப்படி என ஊர் மக்களில் சிலர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து வீட்டை இடிக்க விடாமல் தடுத்தனர். ஊர் மக்கள் ஆதரவுடன் பாலமுருகன் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு உங்கள் பெயருக்கு பட்டா இல்லாத இடத்தில் வீடு கட்டியது தவறு என்பதை சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் தொகுப்பு வீடு கட்டும் போது அதில் ஒரு வீடு ஒதுக்குவதாக வாக்குறுதி அளித்து அந்த வீட்டை இடித்து அகற்றினர். ஊர் மக்கள் உதவியுடன் தற்காலிகமாக ஊராட்சி அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர் குடும்பத்தினர்
கதறி அழுதபடியே காத்திருந்தனர். பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. உங்களை கையை எடுத்து கேட்கிறோம். நாங்க ஏழை மக்கள், நாங்க பழங்குடி மக்களுங்க ஐயா. நாங்க பழங்குடி மக்கள் எடுத்துட்டாங்க ஐயா. நீங்க தான் எங்களை காவந்து பண்ணணும். நீங்க பாக்குறவங்களா எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க ஐயா. பாலிமர் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் ரவி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.